கிம் கார்டாஷியன். கண்டிப்பா இந்த பேர் வந்து பல பேர்த்துக்கு பரிச்சயமா இருக்கும். முக்கியமா நீங்க இன்டர்நெட் வந்து அதிகமா யூஸ் பண்றீங்கன்னா இந்த அக்காவை பலதரம் பார்த்திருப்பீங்க. அதனால வந்து யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அப்பாவியெல்லாம் மூஞ்சி வச்சுக்க வேண்டாம். இருந்தாலும் சில பேர் உண்மையிலேயே போகோ சேனல் பாக்குற அப்பாவியா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக சொல்லிக்கிறேன். கிம் கார்டாஷியன் அப்படின்றவங்க வந்து ஒரு பிரபலமான கவர்ச்சி நடிகை. எந்தெந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதெல்லாம் சொல்லக்கூடிய படங்கள் கிடையாது. ஆனா அவங்களோட வாழ்க்கை வரலாறே வந்து இப்போதைக்கு டிவியில கீப்பிங் அப் வித் த கார்டாஷியன்ஸ் அப்படின்ற ஒரு ரியாலிட்டி ஷோ மூலமா வந்துகிட்டு இருக்கு. அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, இவங்க தங்கச்சிங்க என்ன பண்றாங்க, இவங்க குடும்பத்துக்குள்ள யார் யார் வராங்க, என்னென்ன ஆகுது, எப்படி எப்படி போகுது அப்படின்றது ஒரு மெகா சீரியலா போயிட்டு இருக்கு. ஆனா அது நம்ம ஊர் சீரியல் மாதிரி அழுவாச்சியெல்லாம் இருக்காதுங்க, செம்ம அழகா இருக்கும். சோ இவங்களை பத்தின பேக்ரவுண்ட்ல நீங்க வந்து அப்புறமா கூகுள் பண்ணி பாத்துங்க. இப்போதைக்கு இந்த அக்காவுக்கு என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிரான்ஸ்ல வந்து ஒரு ஃபேஷன் ஷோல கலந்துக்கிறதுக்காக போயிருக்காங்க. போயிருக்கும்போது ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் நகைகள்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஃபேஷன் ஷோவை முடிச்சுட்டு பாரிஸ்ல அவங்களுக்கு இருந்த ஒரு சொகுசு பங்களால தங்கி இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, இவங்க கூட இருந்த சகோதரிகள் வந்து நைட் கிளப்புக்கு போயிருக்காங்க. ஸோ இவங்களுக்காக இருந்த ஒரு பாதுகாவலர்களும் அவங்க தங்கச்சிங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்களோட வந்து நைட் கிளப்புக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் முகமூடி அணிஞ்ச ஒரு கும்பல் இவங்க வீட்டு கதவை தட்டி இவங்களை வந்து வாய்க்குள்ள துணியெல்லாம் வச்சு கைகாலெல்லாம் கட்டி பாத்ரூம்ல தள்ளி விட்டு அந்த 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை எடுத்துட்டு சைக்கிள்ல எஸ்கேப் ஆயிருக்காங்க சார். இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டோன்னே கிம் கார்டாஷியனோட கணவர் ராப் பாடகர் கென்யா வெஸ்ட் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நியூயார்க்ல ஒரு நிகழ்ச்சியில் இருந்திருக்காரு. அந்த நிகழ்ச்சியை வந்து பாதியிலேயே முடிச்சுட்டு இப்பயே நான் கிளம்பி ஆகணும், குடும்ப அவசரம், மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல ட்வீட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்காரு. இப்போ இந்த ஒரு நிகழ்ச்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க கிம் கார்டாஷியன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ வந்தவனுக்கு 2 பேர் போலீஸ் யூனிஃபார்ம்ல இருந்தானுங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியறதுக்குள்ளேயே வந்து என்னை தள்ளி விட்டு யாரையாவது கூப்பலான்னு சொல்லி செல்போன் எடுக்க போனா அதையும் பிடிங்கி வச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பயமா போயிடுச்சு, என்னை கட்டி போட்டு நகை நட்டுலாம் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்கா வந்து புலம்பிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த திருடங்களை வந்து பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு பாரிஸே வந்து அல்லோல கல்லோல பட்டுக்கிட்டு இருக்கு. பிடிச்சிட்டாங்கன்னா கட்டாயமா நான் உங்களுக்கு சொல்றேன்.